அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஆமாம், ரொம்ப சூப்பரான ஒரு ஃபெஸ்டிவல் தீபாவளி. நம்ம இந்தியாவில் எடுத்துட்டா மிக பிரம்மாண்டமாக வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். இந்தியா தாண்டி நேபாள், அவங்க நேபாளிஸுமே வந்து சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்தியர்கள் எங்கெல்லாம் அதிகமாக இருக்காங்களோ அந்த நாடுகளையும் பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸ்ரீலங்காவில் நம்ம ஸ்ரீலங்கன் தமிழன்ஸ் வந்து சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. மலேசியா, சிங்கப்பூர், யூகே, யுஏஇ, ஆஸ்திரேலியா, எல்லா நாடுகளும். யூஎஸ்ஏல இப்போது எங்கள் சிட்டியில் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க இன்றைக்கி. ஆமாம், செம க்ரௌடாக இருந்துச்சு. கரெக்ட். போன வருடமும் செலிப்ரேட் பண்ணாங்க. எல்லாருமே ரொம்ப ஆர்கனைஸாக ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க. ஒரு ஆம்பி தியேட்டர் புக் பண்ணிவிட்டு ரொம்ப நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. ஃபயர் ஒர்க்ஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. 3 ஸ்டேட் வந்து யூஎஸ்ஏல வந்து விடுப்பே விட்டுருக்காங்க, லீவே விட்டுருக்காங்க. பென்சில்வேனியா, கனெக்டிகட் அண்ட் கலிஃபோர்னியா. ஐ திங்க் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து இன்னும் நிறைய ஸ்டேட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமே வந்து நியூ ஜெர்சி எப்படிப்பா அந்த லிஸ்ட்டில் விட்டீங்க இதில் அப்படின்னு. அங்கே தான் நிறைய நம்ம இந்தியர்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. மிக முக்கியமாக வந்து லிட்டில் இந்தியான்னு சொல்லுவாங்க. எடிசன் பகுதி, ஐஸ்லின், அங்கெல்லாம் வந்து இன்னும் நிறைய நம்ம மக்கள் வந்து இருப்பாங்க ஜெர்சி சிட்டிலாம். ஸோ அதை எப்படி மிஸ் பண்ணாங்க அப்படின்னு வந்து தெரியல. பட் 3 ஸ்டேட் விட்டுருக்கிறது ரொம்ப முத்தான ஒரு விஷயம் தான். டெக்ஸாஸும் ஐ திங்க் வந்து சேர்ந்துடும் நினைக்கக்கூடிய விரைவில் பார்ப்போம். ஆனால் நம்மளுக்கு எங்கே ஸ்கூல்லாம் உண்டு இல்லை பிரேமா? கரெக்ட். ஒஹாயோ பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்லாம் உண்டு, பசங்க ஸ்கூல் உண்டு. லீவ் போடுறவங்க போட்டுக்கலாம். ஸோ அதிலே கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை செலிப்ரேட் பண்ண போகிறாங்களா, திங்கக்கிழமையால் சில பேர் செவ்வாய்மைங்கிறது ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்துச்சு. ஓகே, திங்கக்கிழமை தான் இந்தியாவில் எப்போ செலிப்ரேட் பண்ணுறோமோ அதே நாள் தான் இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். திங்கக்கிழமை தான் இங்கே வந்து விடிய கிளம்புறம் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஆஃபீஸ்லாமும் லீவா அந்த 3 ஸ்டேட்டுக்கும்? ஆமாம், ஸ்டேட் வைஸ் ஹாலிடே தானே. ஸோ ஆஃபீஸும் வந்து லீவ் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல மக்களே. நீங்கள் கலிஃபோர்னியாவில் இருந்தீங்களா, இல்லை கர்நாடகாவில் இருந்தீங்களா, பென்சில்வேனியா இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு. நான் நினைக்கிறது வந்து லீவ் விடுவாங்கன்னு. பட் கண்டிப்பாக ஆஃபீஸ் வந்து அது நல்ல கொஸ்டினா ஃபெடரல் ஹாலிடே தான் அவங்க வந்து எடுத்துப்பாங்க. மேக்ஸிமம் வந்து ஸ்கூலு மீதி எல்லா விஷயமும் லீவ் இருக்கும். ஆஃபீஸ் இருக்குன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஃபயர் ஒர்க்ஸ்லாம் உண்டா இந்த வாட்டி? ஃபயர் ஒர்க்ஸ் வந்து வெடிக்கலாமா அப்படின்னு தான் கேட்குறேன். ஆமாம், நான் வந்து செக் பண்ணும்போது மேசச்சூசெட்ஸ் மட்டும் ஃபயர் ஒர்க்ஸ்க்கான அனுமதி இல்லை. மற்ற எல்லா ஸ்டேட்லையும் பெரும்பாலான ஸ்டேட்லையும் அனுமதி இருக்குது. பட் நீங்கள் வந்து ப்ளீஸ் செக் பண்ணிங்க, உங்கள் சிட்டி அண்ட் கவுண்டி வெப்சைட் வந்து செக் பண்ணிங்க. ஏன்னா வந்து சில இப்போ ஒஹாயோ எடுத்துட்டிங்கன்னா ஒஹாயோ வந்து ஸ்டேட் வைஸ் வந்து 5 to 11 நினைக்கிறேன். நீங்கள் வந்து வீட்டில் வந்து பட்டாசு வெடிக்கிறதுக்கான அனுமதி தீபாவளிக்காகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தீபாவளிக்காக அவங்க கொடுத்துருந்தாலும் சில சிட்டி வந்து அதை ஓவர் ரைட் பண்ணுறாங்க. கொலம்பஸ் சிட்டி ஐ திங்க் வந்து ஏதோ அவங்க ரூல்ஸ் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வெடிக்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கிட்டு, இல்லைனா ஈஸி லோக்கல் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டை கேட்டுக்கிட்டா முடிஞ்சிடும். அவங்க சொல்லுவாங்க அனுமதி இருக்கா இல்லையா அப்படி. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வெடிக்கிறவங்க வெடிக்கலாம். யூஸ்வலாகவே நாங்கள் வந்து கொஞ்சமாக மத்தாப்பு அந்த மாதிரி தான் வந்து கொளுத்திட்டு இருந்தோம். போன வருடம் வந்து அது கூட வந்து சின்ன வெடிலாம் இருந்தது. ஆனால் ஒரு 8 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? நம்ம அந்த டைம் முடிஞ்சிச்சு எல்லாம். இல்லை, நமக்கு 11 மணி வரைக்கும் பர்மிஷன் இருந்தது. பட் ஆனால் 8 மணிக்கு இங்கே எல்லாம் தூங்கிட்டாங்க. ரொம்ப காமா இருந்தது, நம்ம வெடிக்க வேணாம் முடியும். ஆமாம். ஸோ ஏன்னா எங்கள் கம்யூனிட்டியில் நிறையா வந்து அமெரிக்கன்ஸ் இருப்பாங்க. ஸோ என்னதான் நமக்கு தீபாவளினாலும் அவங்க நிம்மதியாக தூங்கணும் இல்லையா? அதனால் வந்து இல்லை ஓகே வெடிக்க வேணான்னு அந்த வெடியை அப்படியே வந்து விட்டாச்சு. ஆமாம், அதனால போன வருஷம் வெடியே இன்னும் அப்படியே இருக்கு. ஆமாம், ஏன்னா வெடியை தாண்டி அதிகமான ஒரு சந்தோஷம் வந்து தீபாவளி இருக்கதான் நான் நினைக்கிறேன். சின்ன வயசில் அதுதான் எனக்கு சந்தோஷமாக இருந்தது. பல பேருக்கு அப்படிதான் இருக்கும். நாங்களாம் இப்போ என்ன பண்ணுவோம்னா, எங்கள் பாட்டி வீட்டில் நாங்கள் எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும்போது எல்லா சித்திங்க வீட்லேயும் வரிசை வைப்பாங்கல்ல. ஸோ அந்த வரிசையிலேருந்து வெடியெல்லாம் வந்து ஒரு அட்டைப்பெட்டியில் வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வச்சு பயங்கரமாக அதை ஃபுல் பண்ணி யார் வீட்டில் எப்படி வெடிக்கிறாங்கன்றதை பார்ப்போம். தாத்தா வேறு எக்ஸ்ட்ரா வெடிலாம் வாங்கி கொடுப்பாங்க. அப்புறம் நாங்கள் போய் தனியாக வெடிலாம் வாங்குவோம். அந்த மாதிரி நல்லா செமையாக இருக்கும். ஆமாம், அது ஒரு காலகட்டம் இல்லையா? நம்ம வீட்டு வாசல், எந்த வீட்டு வாசல் அதிகமாக வந்து பேப்பர் இருக்குது அப்படின்னு வந்து போட்டு வெடித்த காலகட்டங்கள்லாம் இருக்குது. நம்ம கஷ்டப்பட்டு வெடிச்சிட்டு இருப்போம். எழுத வீட்டில் பார்த்தா ஒரு நாட்டு வெடி வச்சு முடிச்சு விட்ருவாங்க. ஃபுல்லாக அப்படியே குப்பையாகிடும். ஸோ அந்த மாதிரியான சந்தோஷங்கள் வெடி சம்மந்தமாக தான் சிறு வயதில் வந்து எனக்கு தீபாவளி அப்படின்னு சொன்னாலே ஞாபகம் இருக்குது. இன்னொரு விஷயம், மழை. இப்போ வெடிக்கக்கூடாதே மழை பெஞ்சிட்டு இருக்கும். எப்படா விடூர் பார்த்துட்டு இருப்போம். இப்பயும் வந்து மழை பெஞ்சிட்டு தான் சொல்றாங்க. நேத்திலேருந்து மழைன்னு சொன்னாங்க. ஆமாம். ஸோ மழையும் தீபாவளியும் வந்து பிரிக்க முடியாத 2 விஷயங்கள். அடுத்து வந்து வெடிக்க, அடுத்து வந்து கண்டிப்பாக பலகாரங்கள் இல்லையா? ஸோ அன்றைக்கி தான் நம்ம வீட்டில் வந்து அம்மாக்கெல்லாம் வந்து இவ்வளோ விஷயம் தெரியுமான்னு பார்க்க முடியும். ஏன்னா நிறைய புது விஷயங்கள்லாம் வந்து செய்வாங்க. எவ்வளோ கற்றுக்கிட்டு மொத்த வித்தையும் அன்றைக்கி தான் இறக்கிடுவாங்க. ஏன்னா அன்றைக்கி ரொம்ப பாவம் ரெஸ்ட்லெஸ்ஸாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. 2-3 நாளுக்கு முன்னாடிலேருந்து முறுக்கு, அதிரசம் இது 2 தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கும். வடை, சுழியம், நான்வெஜ் வரைக்கும் வந்து போய் நிற்கும். அப்படியே நம்ம க்ரோனா அது மாறிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து வெடி மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட் அதிகமாக போயிட்டு ஃபர்ஸ்ட் ஷோ இன்னும் ஞாபகம் இருக்குது. தீபாவளிக்கு வந்து அதில் 2 நிறைய விஜய் அஜித் படம் ஒன்றா ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா போட்டி நடக்கும். விஜய் படத்துக்கு போகிறதா, அஜித் படத்துக்கு போகிறதா அப்படின்னு நிறைய மழையில் நனைஞ்சி படம் பார்த்த விஷயங்கள்லாம் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தீபாவளி அப்படின்னாலே வந்து எனக்கு சில வருடங்களுக்கு முன்பு வர ரொம்ப ட்ரையாக தான் போயிட்டு இருந்தோம். உண்மையாக பேச்சுலராக இருக்கும்போது ரொம்ப ட்ரையாக இருக்கணும். இன்னும் ஞாபகம் இருக்குது,
மினியாபோலிஸில் போய் வேலை செஞ்சுட்டுலாம் இருந்திருக்கும் தீபாவளிக்கு. என்னன்னே தெரியாது, அப்படியே உட்காந்துருப்போம். அன்றைக்கி ரொம்ப குளிராக இருக்கும். எங்கள் மேனேஜர் அவங்க வீட்டில் படைச்சதா வந்து வடையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து சாப்பிட்ட ஞாபகங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரையான தீபாவளி போட்டு பட் ரீசெண்ட் டைம்ஸாக இங்கே வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். இப்போ நல்லாவே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஊரை விட வந்து இங்கே நல்லாவே செலிப்ரேட் பண்ணுறாங்க. நிறைய கேதரிங்ஸ் பார்க்க முடியுது. நிறையா மக்கள் ஒன்றாக ஒரு இடத்துக்கு குழும்பி அங்கே வெடி வெடிக்கிறாங்க பெர்மிஷன் வாங்கிட்டு. அதெல்லாம் நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன். இப்போ என்னோட தாட் எப்படி இருக்குன்னா, எங்கேயாவது ஓரமாக உட்காந்து ஒப்பாரி வைக்கலாம் போல. ஏன்னா அவ்வளோ ஒரு லோன்லியா அமைதியாக இருக்குது. நம்ம ஊரில் அந்த ஃபெஸ்டிவ் வந்தாலே அந்த கடத்தர் போகிறது, அந்த அவ்வளோ க்ரௌடை பார்க்குறது, அண்டு வீட்டில் அம்மாலாம் செய்கிறது சாப்பிட்றது, அண்ட் ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்காக சுற்றுறது, இந்த மாதிரி நைட்டு வந்து எல்லோரும் ஃபேமிலியில் சித்தப்பா பசங்க எல்லோரும் சேர்ந்து வெடி வெடிக்கிறது, இந்த மாதிரி டைம்லாம் வந்து பயங்கரமாக மிஸ் பண்ணுறேன். அதெல்லாம் வேறு வழியே இல்லை இல்லையா? நம்ம ஆனால் நான் இவங்க கிட்டே கேட்டேன், எனக்கு அப்படி ஒன்றும் தோணலையே அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு தெரியும் வரும்போதே இதெல்லாம் மிஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அதுதான். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இங்கே எவ்வளோ இருக்க முடியுமோ இருந்துக்க வேண்டியதான். அதை நினச்சி ஆனால் ஐ திங்க் நீங்களாம் காலேஜ் போனதுக்கப்புறம் இதெல்லாம் ஓகே, எது கிடைக்குதோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருங்கன்னு நினைக்கிறேன். நான்லாம் வந்து அந்த மாதிரி வீட்டை விட்டே வெளில போனதில்லை. வந்தது வந்து ஸ்ட்ரைட்டாக அமெரிக்கா தான். ஸோ அதனாலயா என்னன்னு தெரியல, எனக்கு எவ்ரி இயர் அம்மா அப்பா இருந்தாலும் அந்த ஞாபகம் தான் இருக்குது. இப்போ இந்த வருஷம் வர அம்மா அப்பா இல்லை. ஸோ பயங்கர சேடான ஒரு ஃபீலிங் அது. ஆமாம், அதில் வந்து 3 பலகாரம் ஆர்த்தி வந்து செஞ்சுட்டாங்க. அது வந்து தீரன் வந்து ஆக்சுவலாக எனக்கு எதுவுமே பெருசாக செய்கிற அளவுக்கு தெம்பும் இல்லை, ஐடியாவும் இல்லை. தீரன் வந்து என்கிட்ட சொன்னான், அம்மா எல்லோரும் வந்து தீபாவளிக்கு ஸ்வீட்ஸ்லாம் செய்ய போகிறாங்க, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா. ஸோ எனக்கு பார்சல் அம்மா வந்து மாவுலாம் போட்டு விட்டுருந்தாங்க. சரி மாவுலாம் வந்துடும், நம்ம அப்புறம் அரைச்சி எதுவுமே பண்ண வேணாம், அதை அப்படியே பண்ணிடலான்னு யோசிச்சேன். ஒரு நாள் தீபாவளிக்கு அப்புறம் வருது பார்சல். ஸோ எப்பயுமே இந்த பார்சல் ரீசன் டைமாக பார்சல் எங்களுக்கு வந்து செட் ஆகலை. ஸோ இந்த வரையும் பார்சல் மிஸ் ஆகுது. பட் ஓகே, தீபாவளிக்கு மறுநாள் வருது. அது நிறைய விஷயங்கள் வருது. பட் தீபாவளி ட்ரெஸ் எல்லாமே அதில் தான் வருது. ஸோ தீபாவளிக்கு மறுநாள் தான் வருது. இங்கே என்ன இருக்கோ அதை வச்சுட்டு சந்தோஷமாக வாழ்றதுக்கு நம்ம வந்து பழகிக்கிறோம். ஐ திங்க் வந்து நீ இன்னும் பழகவே இல்லை, இன்னும் ரொம்ப தூரம் போடுன்னு நினைக்கிறேன். இல்லை எத்தனை வருஷம் ஆனாலும் பழகாது தான் நினைக்கிறேன். எங்கள் வீட்டிலலாம் வந்து தீபாவளி ஃபெஸ்டிவல்னால் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்த போதும் சரி, அப்புறம் தனியாக வந்ததுக்கப்புறமும் சரி, தனியானா எல்லா சித்திங்க பக்கத்துலேயே இருப்பாங்க, சித்தப்பா சித்திங்க எல்லா பசங்க எல்லாம் பக்கத்து வீடு தான். ஸோ எல்லோரும் ஒன்றா தான் வெடிப்போம். அதெல்லாம் வந்து இன்னும் மறக்கவே முடியாது. எப்போ தீபாவளி வந்தாலும் தீரன் கிட்ட சொல்லணும்னு தோணும், நீலாம் தீபாவளியே இன்னும் பார்க்கல அப்படின்னு. இல்ல போன தீபாவளி தான் செலிப்ரேட் பண்ணாங்க. பட் எவ்ரி இயர் தீபாவளின்றது அப்படிதான் இருக்கும்னு தெரியாதுல்ல. போன வருஷமும் இங்கே தான் இருந்தான், இந்த வருஷமும் இங்கே தான் இருப்பான். அந்த மாதிரி ஒரு மெமரிலாம் அவனுக்கு வராது. ஆமா, தீபாவளி வந்து அட்லீஸ்ட் வந்து ஜூலை ஆகஸ்ட்ல வந்திருக்கலாம், பசங்க லீவ் டைம் அங்கே போய் காமிச்சிருக்கலாம். பட் எல்லாம் மாட்டிக்கிச்சு இந்த ஒரு விஷயம். கரெக்ட் வந்து கேட்டான், நம்ம தீபாவளிக்கு வந்து எங்க அம்மா ஏதோ இது செய்யறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப கேட்டான், நம்ம வேணா லீவுக்கு தீபாவளிக்கு ஊருக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு. ஆமாம், அதுமாதிரி தீபாவளிக்கு எனக்கு வந்து நைட்டு வந்து கடத்தருக்கு, அதாவது தீபாவளி முத நாள் வந்து பயங்கரமாக தூங்கா நகரமாக இருக்கும். மயிலாடுதுறை எல்லா ஊருமே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். விடிய வந்து மக்கள் வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க. மற்ற நாளில் அப்படி இருக்க மாட்டோம். ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஒரு 4 ஸ்ட்ரீட் தான், அந்த மணிகுண்டை சுற்றி 4 ஸ்ட்ரீட் தான் இருக்கும், பெரிய ஸ்ட்ரீட்டு. அதை பார்க்கும் மனுஷ தலைகள் தான் இருக்கும் ஃபுல்லாக பார்க்கும்போது. ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரோட்டோரம் நிறைய புது கடைகள் போட்டிருப்பாங்க. ஏன்னா வந்து தீபாவளிக்காக சில மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த நேரத்தில் ஒரு லோனோ இல்லை கடனோ வாங்கிட்டு ஒரு கடையை போட்டு அதில் வந்து சம்பாதிச்சு பார்ப்பாங்க. அந்த மாதிரி சிறு வியாபாரிகள் வந்து ரொம்ப லாபம் அடைவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அங்கெல்லாம் கூட்டம் நிறையா இருக்கும், மக்கள் கூட்டம். நான் இந்த மாதிரி அந்த நைட்டு கடத்தூர்லாம் பார்த்ததில்ல. ஒரே ஒரு வாட்டி ஒரு 1 இயர் பிஃபோர் பார்த்துருக்கேன். அதான் ஃபர்ஸ்ட் டைம் நீ பார்த்ததில்ல. நான் வந்து நைட்லலாம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஆமாம், உங்களை கூப்பிட்டு போனோம். பட் நாங்கள் எப்பயுமே வந்து போய் அந்த க்ரௌட் பார்ப்போம். இன்னும் லாஸ்ட் நேரத்தில் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போவாங்க. அதுவும் அந்த வியாபாரிகள் நான் பார்த்துருக்கேன். அவங்களாம் அந்த இதை கடையை மூடும் போது சில துணி கடை இருக்கும். அப்போ தான் அவங்க வந்து பசங்களுக்கு அந்த துணிகள்லாம் எடுத்துகிட்டு அவ்வளோ சந்தோஷமாக போவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்டிகை வந்து நிறைய ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்குன்னு நினைக்கிறேன். மக்களை வந்து ரொம்ப இணைக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அந்த ஃபெஸ்டிவலில் பார்க்கும்போது நிறைய அமெரிக்கர்கள் வந்தாங்க. சந்தோஷமான விஷயம். ட்ரெஸ் எல்லாமும் நம்மளோட ட்ரெடிஷ்னல் அட்டையில் வந்திருந்தாங்க, நல்லா இருந்தது. கரெக்ட். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு பண்டிகை. நம்மளும் ஃபுல்லாக வந்து ஒரு பார்ட்டி வச்சாலுமே எங்கே வச்சாலுமே எல்லாருமே வந்து அரவணைத்து எல்லாரும் ஒரு வேறுபாடு கருதாமல், அது என்ன வேறுபாடு வேணா இருக்கலாமே, மதம் சாதி இல்லை வந்து பணத்தை வைத்து எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் மக்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு பண்டிகை கொண்டாடும் போது அது இன்னும் இனிமையாக இருக்குது நான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அட்லீஸ்ட் வெளிநாட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம், அதாவது வெளியிலும் நிறைய ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணுறாங்க, நிறைய கேதரிங்ஸ் இருக்குது, அங்கே சிறு குழுக்களாகவும் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஓகே தான். ஆனால் ஆர்த்திக்கு தான் வந்து ரொம்ப 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 மிஸ் பண்ணுறாங்க. அதுவும் இந்த தீபாவளியை வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணும்போது. அட்லீஸ்ட் அம்மா அப்பா இருந்தால் ஓகே, இருந்தாலும் எனக்கு ஊரில் இருக்கணும்னு தோணும். பட் அம்மா அப்பாவும் இந்த வாட்டி அங்கே இருக்கிறதுனால எனக்கு தீபாவளியே என்னடா பலகாரம்லாம் நம்ம செய்யணுமான்ற மாதிரி இருந்தது. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது இந்தியாலாம் தீபாவளி ஆரம்பிச்சிருக்கும்.
போடுங்கடா வெடியே அப்படின்னு. ஐ திங்க் தீபாவளிக்கு இந்தியாலையுமே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நேரத்துல இந்த நேரம் தான். ஆனா அதெல்லாம் யாரும் ஃபாலோலாம் பண்றது இல்ல பிரேமா. நம்ம தான் போன வருஷம் தான் இல்ல, எல்லாரும் கண்ட டைமுக்கு தான் வெடிச்சிட்டு இருந்தாங்க. ஆமா, பட் சேஃபா வெடிங்க, ஃபாலோ பண்ணி வெடிங்க, அண்ட் சந்தோஷமா கொண்டாடுங்க பண்டிகை. யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் வந்து டிஃப்ரெண்ட் வந்து ஒரு ஜியாகிரபிக்கல் கண்டிஷன் உள்ள ஒரு கண்ட்ரி தான். மிக முக்கியமா வந்து வெதர்னு பார்க்கும்போது அப்படியே மேலே பார்த்தா ரொம்ப குளிர் வந்துருச்சு ஆல்ரெடி இல்லையா. நமக்குலாம் வந்து இன்னைக்கு தான் நல்ல வெதர், நாளைக்கு கொஞ்சம் குளிர் தான் வரும். ஆனால் கீழே போக ரொம்ப ரொம்ப நல்ல வெதராக இருக்கும். ஈவன் டெக்சாஸ் ஜார்ஜியாங்கெலாம் எடுத்துக்கும் போது மக்கள் வந்து ஐ திங்க் வந்து ரொம்ப நல்லாவே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா போன தீபாவளி பார்க்கும்போது கரெக்டாக ஹாலோவீனும் தீபாவளியும் ஒரே நாள். பசங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்னதான் இப்போ காஸ்டியூம் போடுறது, தீபாவளி ட்ரெஸ் போட்டுட்டு மாற்றி ஹாலோவின் காஸ்டியூம் ஒரே நாள் வந்துருச்சு அவங்களுக்கு. பாவம் ரொம்ப பேக்கடானாங்க. பட் இந்த வந்து தீபாவளி முன்னாடியே வருது, அதன் பிறகு தான் வந்து ஹாலோவின் வருது. அதாவது தீபாவளி முன்னாடியே வருது, போன வருஷத்தோட கம்பேர் பண்ண முன்னாடியே வருது. ஆனால் நிறைய பேருக்கு வந்து ஒரு ஹாட் வெதரில் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப நல்ல விஷயம். இன்னைக்கு சாட்டர்டே வந்து ஏதோ தந்தராசுங்கிறாங்க, கரெக்டாக சொல்கிறேன்னான்னு தெரில. சம்திங் ஏதோ வந்து நார்த் இந்தியன் செலிப்ரேஷனா அன்னைக்கு வந்து ஏதோ ஒன்று வந்து வாங்கியே ஆகணுமா, தங்கம் இல்லை வெள்ளி வந்து வாங்கியே ஆகணுமா. நம்ம ஊர்லேயே இப்போ அது அந்த ஃபெஸ்டிவல் வந்துருச்சா. அம்மா இன்னைக்கு சொன்னாங்க என்ன தந்தராசுனா என்னம்மா, இது ஏதோ ஃபெஸ்டிவலா, இன்னைக்கு வந்து ஏதோ கோல்டு சில்வர் வாங்கி வச்சா நல்லதான் அப்படின்னாங்க. இப்போ அது நம்ம ஊரில் ஜுவல்லரி ஷாப்லலாம் அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாகவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஆமாம், அச்சய திருதி எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி. ஆமா, இதெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. யாருக்கு நல்லது, கடைக்காரர்களுக்கு நல்லது அப்படிப்பாங்க. அது மாதிரி தந்தராசம். அதனால இன்னையிலேருந்தே ஃபெஸ்டிவல் வந்து சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நார்த் இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு 4 நாள் செலிப்ரேட் பண்றாங்க போல இருக்கு. ஆமா, நான் வந்து ஒருத்தவங்க ஒரு நார்த் இந்தியன் என்கிட்ட சொன்னாங்க, நாங்க வந்து மண்டே டியூஸ்டே செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னாங்க. ஆமா, 20யும் 21ம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. 2 நாள் செலிப்ரேட் பண்றாங்க. நம்ம 20 தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. நியூயார்க் நியூ ஜெர்சிலாம் பார்க்க பயங்கரமா இருக்கும். நியூ ஜெர்சில என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, ஆக்சுவலி எனக்கு ஒரு வாட்டி நியூ ஜெர்சி போகணும் தீபாவளி டைம்லன்னு ஆசை பிரேமா. சூப்பரா இருக்குமா, தெரு ஃபுல்லாவே வந்து பயங்கரமா வந்து பேக்கடா. அது எடிசன் பக்கத்துல இருந்து சொன்னாங்க தீபாவளி வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாங்க அங்க உள்ள மக்கள் அப்படின்னு. சரி, லெட்ஸ் see வந்து எப்படி இருக்கும். கண்டிப்பா வந்து வீடியோ ரிலீஸ் ஆகும், பார்ப்போம். ஐ திங்க் வந்து நீங்க வந்து யூஎஸ்ல இருந்தீங்கன்னா இல்லை வெளிநாட்டில் எங்க இருந்தீங்கன்னா உங்க தீபாவளியை எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படி வந்து கமெண்ட் பண்ணுங்க. தீபாவளிக்கு உண்மையா ஊருக்கு போகலாம். சில பேர் வந்து ஐ திங்க் வந்து நிறைய சிங்கப்பூர், மலேசியா, மிடில் ஈஸ்ட்ல உள்ளவங்களுக்கு 3 hours தான் டிராவல். இஃப் பாசிபிள்னா நிறைய பேர் போயிட்டு வருவாங்க. பட் தெரில அப்படியும் பண்ணுவீங்களா அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.